பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததோடு அதனை வீடியோவாக எடுத்து மிரட்டியதாக பாஜக இளைஞரணி செயலாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அருகே செம்பாக்கம் திருவிக நகரை சேர்ந்தவர் லியாஸ் தமிழரசன். இவர் தற்போது தனியார் சட்டக் கல்லூரியில் சட்ட படிப்பு இறுதி ஆண்டு படித்து வருகிறார். மேலும் பாஜக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளராகவும் உள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் சுமார் 22 வயது பெண் ஒருவரை லியாஸ் காதலித்ததாக கூறப்படுகிறது. அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி லியாஸ் தமிழரசன் அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார். மேலும் இவரைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என தனது பெற்றோர்களிடமும் அறிமுகம் செய்து வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு அந்த பெண்ணை தனது வீட்டிற்கு அழைத்து சென்ற லியாஸ் தமிழரசன் அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த பெண்ணுக்கே தெரியாமல் வீடியோவாகவும் எடுத்து வைத்திருக்கிறார். வீடியோவை வைத்து மிரட்டி தொடர்ந்து அவரை பல இடங்களுக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமன்றி அந்த பெண்ணிடம் இருந்து பணமாகவும் நகைகளாகவும் சுமார் 20 லட்சத்தையும் 20 சவரன் தங்கத்தையும் பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என அந்த பெண் கூறிய போது திருமணம் செய்து கொள்ள முடியாது என மறுத்துள்ளார் லியாஸ் தமிழரசன். அது மட்டுமில்லாமல் அவருடன் தனிமையில் இருந்த வீடியோவை இணையதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டி உள்ளார். இந்த நிலையில் லியாஸ் தமிழரசனின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை அந்த பெண் சோதனை செய்த போது அதில் பல பெண்களுடன் அவர் தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது. பல பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பணம் மற்றும் நகையை பெற்றதும் தெரிய வந்தது. மேலும் பல பெண்களுடன் அவர் இருந்த வீடியோக்களும் அதில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் இது குறித்து தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார். இது தொடர்பாக செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய பெண்ணின் பெற்றோரை அவதூறாக பேசியும் மிரட்டியும் உள்ளார் லியாஸ் தமிழரசன். இதையடுத்து லியாஸ் தமிழரசன் மீது வீடியோ ஆதாரங்களுடன் சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண்ணின் பெற்றோர் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போதுதான் லியாஸ் தமிழரசன் உண்மை முகம் தெரிய வந்தது. இந்த பெண் மட்டுமல்லாமல் மேலும் பல பெண்களுடன் அவர் தனிமையில் இருந்த வீடியோக்கள் இருப்பதை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து தமிழரசனை கைது செய்த போலீசார் லேப்டாப் மற்றும் பல பெண்களின் ஆபாச வீடியோக்கள் வைத்திருந்த அவரது செல்போனையும் கைப்பற்றினர். தொடர்ந்து ஆந்திராவை சேர்ந்த இளம் பெண்ணிடமும் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி 5 லட்சம் ரூபாய் வரை பணத்தை மிரட்டி பறித்ததாக அப்பெண் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்து தமிழரசனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தமிழரசனால் ஏமாற்றப்பட்ட பல பெண்கள் அவர் மீது புகார் அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெம் டிவி செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் முஸ்தபா மற்றும் தலைமை செய்தியாளர் மேனகா. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.